அன்பிற்குரிய நண்பர்களே, இன்றைக்கு மறுபடியும் மூளை 100க்கு 100 என்பதில் எனக்கு வந்த ஸ்பார்க். இப்போது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். மனசை பற்றியெல்லாம் நான் சொல்லிட்டு வந்தேன். நாம் இழந்திருக்கோம், ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை இழந்து விட்டோம். அடிக்கடி நான் சொல்லி வருவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய இயக்கங்களுடைய மரபணுடைய ஆட்சியில் தான் அத்தனையும் இன்றைக்கி நடந்திருக்கு. இயற்கை படைத்திட்ட ஒன்று அது தானாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தாவரத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த தாவரம் எப்படி வளர வேண்டுமோ அதிலிருந்து அது மாறுவதில்லை. அது மாதிரி உயிரினங்கள் வாழ்வதிலிருந்து மாறுவதில்லை. அதான் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, நாய் குறைக்கிறதுலேருந்து கர்ச்சிக்காது. நாக்கில் அது உணவை நக்கித்தான் சாப்பிட முடியும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. பாலை கொடுக்கக்கூடிய பசு வைக்கோலை சாப்பிடுது, சாதாரணமாக இலை தழைகளை சாப்பிடுது. அது சாப்பிடுகின்ற உணவிற்கும் நமக்கு கொடுக்கக்கூடிய பாலுக்கும் நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா நினச்சே பார்க்க முடியாது. அப்போ இயற்கை அதனுடைய உள்ளிருந்து உருவாக்கப்பட்ட அத்தனையும் அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே நட்சத்திரங்கள், கோள்கள், அதே மாதிரி சூரியன், சந்திரன், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு. மனிதன்தான் இத்தனையும் உருவாக்கியது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த நாயோ எந்த புலியோ ஹார்ட் அட்டாக் வருவதில்லை. எந்த சிங்கத்துக்கும் ப்ரெஷர் இருக்கலை. அங்கே போய் இப்போ அது சுகரில் மாட்டிக்கிறதில்ல. ஸோ இந்த சிஸ்டம் கன்ஸ்ட்ரக்டட் ஒரு 100% பர்ஃபெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒன்று. அப்படியே வாங்க, மனிதன் அப்படியே லேசாக திங்க் பண்ணி பாருங்கள். 64 கலைகளில் அது மியூசிக், இசையாக இருக்கட்டும், அப்படியே போங்க கட்டிடமாக இருக்கட்டும், இந்த 2 விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம். மற்றதை கூட நிறையா சிலம்பம் எல்லாம் நிறையா இருக்குது, ஆட்டங்கள். அப்படியே எளிமையாக எடுத்து பாருங்கள். நேராக போங்க, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க. ஏன்னா இந்த உதாரணத்தை நான் திருப்பி சொல்லுக்கிறேன்னா, ஒவ்வொரு கல்லுக்கிட்டையும் போய், அந்த கல்லுடைய தூணுக்கிட்டையும் போய், அந்த தூணை வடித்ததுக்குள்ளேயும் போய் அதனுடைய ஒவ்வொரு அனுபவத்தையும் நீங்கள் பார்க்கணும். 2 தட்டி பார்த்து, தொட்டு பார்த்து, அது நிற்கிற முறையை பார்த்து. அதே மாதிரி தஞ்சாவூர், இந்த 2 மட்டும் எடுத்துங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இதை கட்டியவன் மனிதனா அல்லது நீங்கள் உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்க இந்த மனிதர்கள் சொல்லிக்கிட்டு இருக்க கடவுளா? இந்த தப்பான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுளை பற்றி தப்பு. நான் கடவுள் தன்மையை பற்றியோ, கடவுளுடைய அந்த சக்தி, கடவுள் என்று பெயரிடப்பட்டு அந்த கடவுள் சக்தியாக நாம் நினைத்து கொண்டிருக்கிற ஒன்றை இவர்கள் இன்டர்பிரட் பண்ணுற விஷயமே கிடையாது. மனிதன் தான் பண்ணிகிட்ருக்கான். மனிதன் பண்ணது, மனிதர்களால் பண்ணது, மனிதர்களால் பண்ணுவதற்குரிய அந்த ஆளுமை உள்ள ஒரு மனிதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே பண்ணப்பட்டது. இன்றைக்கி முதலமைச்சர் எப்படி தமிழ்நாட்டை ஆள்றான்னு சொல்கிறோமோ, பிரதம மந்திரியை சொல்கிறோமோ, அது மாதிரி ஒரு மனிதன் இருந்திருக்கணும் அல்லது 2 மனிதன் இருக்கலாம். அது ஒரு குழு. அந்த குழுவுக்கு கீழே அமைக்கப்பட்டது தான் தஞ்சாவூர் அந்த கோவில். அதே மாதிரி நம்ம மீனாட்சி அம்மன் கோவில். அப்புறம் வெளிநாடுகளில் நிறையா இருக்குது, அதை விடுங்க, கொஞ்சம் இருக்குது. ஆனால் நமக்கு ஈக்குவலண்ட்டாக இவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்ட் தவிர்க்க முடியாத ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. அதை கட்டியவனை மட்டும் நினச்சிங்க.
கட்டுவதற்கு அந்த திறன், அந்த டிஎன்ஏயை நாம் இழந்துட்டோம். நல்லா பிடிச்சிங்க, அதை இழந்துட்டோம். ஏன் இழந்தோம் என்பதைத்தான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். நாமளாக இல்லாமல், யார் அந்த மனிதன் அவனாக இல்லாமல். இப்போ மற்ற பறவைகள், தாவரங்கள் எல்லாருக்கும் வந்து அவைகளாக இருப்பதற்குரிய எந்த முயற்சியும் தேவையில்லை. அதுக்கு மேலே அதை சாப்பிட முடியாது. ஒரு பசுவிற்கு நீங்கள் வந்து ஒரு கோழி சிக்கன் 65 போட்டு சாப்பிட வைக்க முடியாது. அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. இது தெரியாமல் சாப்பிட்டா தான். ஆனால் நீங்கள் வந்து புலிக்கு வந்து சிக்கன் 65 அடித்து போடலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆமாம், ஒரு எலிக்கு எதை சாப்பிடணுமோ அது அசைவத்தை சாப்பிடணும், சாப்பிட்டுப்படும். நாய் சாப்பிட்டுப்படும். நீங்கள் வந்து பசு சாப்பிடுமான்னு பாருங்கள். இதெல்லாம் இந்த நிகழ்வினுடைய ரகசியத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த நடத்தலுக்குரிய ப்ராசஸை ஒன்று உருவாக்கி இருக்கிறது. அது மட்டும்தான் நான் சொல்லுவேன் கடவுள். மற்ற எதுவுமே நான் வந்து உள்ளே வர மாட்டேன். அது நீங்கள் உருவாக்கிக்கிட்டே அலையிறது. அதுக்கு மேலே இன்னொரு ரகசியம் இருக்குது அதில். அப்போ இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு, கான்ஸ்டியூட் பண்ணியாச்சு, 100% பண்ணியாச்சுன்றீங்களே, அப்புறம் ஏன் சார் இந்த மாதிரி அலையிறான் மனுஷன்? நாயாக அலையிறான், பணத்துக்கு அலையிறான், பொருளுக்கு அலையிறான், லஞ்சத்துக்கு அலையிறான், திருடுறதுக்கு அலையிறான், ஏமாற்றுறது. இதை ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேள்விகள் எல்லாருக்கும் வரும். கடவுளை இதே மாதிரியே மனிதனையும் படைச்சிட்டு போயிருக்க வேண்டியதானே சார்? அங்கே தான் நீங்கள் இந்த உலகத்தினுடைய இயக்கமற்ற ஒரு இயக்கத்தை ஒரு சக்தி செய்திருக்கின்ற அந்த மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை உணருங்க. நீங்கள் அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாபெரும் இந்த யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு ரகசிய வித்தைகளோடும், ரகசிய இயக்கங்களோடும், ரகசிய செயல்களோடும் இந்த பூமி இயங்கி கொண்டிருக்கின்றது. என்றைக்கு நாம் வந்து சிந்திக்க தொடங்குகிறோமோ அன்னைக்கு நீங்கள் ஒன்றுமெல்லாம் போயிடுவீங்க. இவங்க சொல்கிறாங்கள்ல, சும்மா இரு, மெடிடேஷனுக்கு போ, நிர்விகல்ப சமாதிக்கு போ, அஷ்டாங்க யோகம், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி நிலைக்கெல்லாம் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போன்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் எதுவுமே தேவையில்லாமல் போயிடும். இந்த அதிசயத்தை உணர்ந்தால், இந்த அற்புதத்தை உணர்ந்தால், இந்த கட்டிடக்கலைன்றதை நான் சொல்கிறேன், அந்த திறன் அப்போ எப்படி நடந்திருக்கணும்? இன்றைக்கு வரைக்கும் அசையாமல் இருக்கு. அதுவும் பக்கத்தில் எதுவுமே இல்லாத எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் சென்று அந்த கற்களையெல்லாம் கொண்டு வந்து, அது ஒரு பெரிய வரலாறு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நடக்குது அந்த நிகழ்வு, அப்படிப்பட்டதை நாம் சிதைச்சிட்டோம். அப்போ அதுக்கு தான் கூட சொன்னேன், அந்த சிதைச்சிட்டோம் அப்படின்றத நினைக்காம இவன் பழம்பெருமையே பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சிதைத்ததற்கு காரணத்துக்குரிய அந்த டிஸ்லொகேஷனை நீ உணர்ந்தியா? உதாரணமாக சின்ன விஷயந்தான். இப்போ தாவரங்களே அதுக்கு மேலே தண்ணி எடுத்து அழுகி போயிடும். தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அளவாக தான் தண்ணி ஊற்றணும். அப்படியே மேலே வாங்க. பறவைகள் எல்லாமே அதுக்கு மேலே சாப்பிடாது. நம்ம அப்படியே செய்கிறோம். வியாதி வந்தது, இன்றைக்கி ஆஸ்பத்திரிகள் வந்தது, இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸ் பூரா கொட்டி மிரள வச்சுக்கிட்டு இருக்குது. மனிதன் பூரா வியாதியிலே செத்துக்கிட்டு இருக்குது. என்ன பெற்றாலும் நிறைவின்மையாக இருக்கிறது, நிறைவின்மையிலே இருக்கிறது. காரணம் என்னன்னா, உன்னுடைய அத்தனை அறிவும் ஒரு டிஸ்லொகேட் ஆயிடுச்சு. சம்பளம் வாங்கி வாழ்வதற்கு வந்தால்
நான் சம்பளம் வாங்குவதற்கு பிறகு கிம்பளம் வாங்கினாத்தான் வாழ்க்கை உண்மை வாழ்க்கை என்று சொல்கிற அளவுக்கு தெளிவாகி ஓட்டு போடணும்னா அது என்னுடைய ரைட்ஸுன்னு நினைக்கிறதை விட்டுட்டு, அல்லது ஓட்டு போட செல்வது என்பது தன்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்டை சரி பண்ண நினைக்கிறது. எப்படா ஓட்டு போடுறதுக்கு சூழல் வரும், அதுக்கு 2000 வாங்குகிற 3000 வாங்கலாம்னு உட்காந்துக்கிட்டு அன்னன்னைக்கு கூட்டங்களுக்கு போகிறதுக்கு 300க்கு 400க்கு போகலாம்ன்ற நிலையை உருவாக்கப்பட்டிருக்கே. இதெல்லாம் ஒரு மனிதன் செஞ்சது, மனிதன் அல்லது மனிதனோடு இருக்க குழு செஞ்சது. இதே மனிதன் தான் நம் முன்னோர் அந்த கட்டிடக்கலை கட்டுது. இதையே நான் திருப்பி சொல்கிறேன்னா, இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்க ஒன்றை நீங்கள் எப்போது உணர்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் கடவுளை உணர்ந்து விடலாம். இதுதான் கடவுளை உணர்தல், இதுதான் கடவுளுடைய தன்மையை உணர்தல். வேறு ஒன்றும் நீங்கள் எதுனாலே ஒன்றும் செய்ய முடியாது, செய்யவே இல்லையே. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாதுன்ற அதிசயமே எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு மனிதன் இல்லை, ஒரே குடும்பத்தில் பிறந்த எவனுமே ஒரே மாதிரி இருப்பதில் மட்டும் இல்லை, ஒரே மாதிரி பிறந்த இரட்டை குழந்தைகள் கூட அல்லது ஒட்டி பிறந்த குழந்தை கூட ஒன்றா இல்லைன்ற ஒரு மாபெரும் ரகசிய வித்தை எதை சார்ந்தது என்றால் மரபணு திறனை. அதை ஏன் நான் மரபணு திறனுக்குள்ளே முடிச்சுக்கிட்டே இருக்கேன்னா, இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய கடவுள். நினச்சி பாருங்கள், நமக்கும் மூளை இருக்குது, மற்ற குருவிகள் மற்ற பிராணிகள் எல்லாத்துக்கும் மரபணு இருக்குது, மூளை இருக்குது. ஆனால் மற்றவைகளுக்கெல்லாம் அவைகள் செய்யக்கூடிய அந்த லிமிட்டட், அந்த அனிச்சைச்சைகளாக நடக்கக்கூடியது, அந்த இயற்கையாக நடக்கக்கூடிய 5-6 கேரக்டர் இருக்குது பாருங்கள். பசி, வலி, பயம், பாசம், காமம். அதுக்கு மேலே அது மாறவே மாறாது. இந்த மிருகங்கள்லாம் மேட்டிங், இனப்பெருக்கத்துக்கு நடக்கிற விஷயத்தை பாருங்க, அந்த நேரத்தை தவிர அது எந்த நேரத்துலேயும் மேட்டிங்கே போகாது. பசிக்கும் சிடும் போகாது. இது அப்படியே கம்ப்ளீட்டு கன்ஃபியூஷன் ஆகி டிஸ்லொகேட் ஆகி சிதைந்து போய் கிடக்கிற மனிதன். அந்த மனிதனுடைய மரபணு திறனை அழித்து ரசித்து க்ளோஸ் பண்ணிட்டோம். நல்லா தெரிஞ்சுக்க, நமக்குள்ளே இருந்த முன்னோர்களுடைய இதை சொல்லி கொடுக்கக்கூடிய, இதை வளர்க்கக்கூடிய ஒரு கல்வி முறையே ஜெனட்டிக்கல் எஜுகேஷனல் கல்வி முறை உருவாக்கணும், ஜெனட்டிக்கல் எலிவேஷன் கல்வி முறையை உருவாக்கணும், ஜெனட்டிக்கல் எவல்யூஷன் கல்வி முறையை உருவாக்கணும், ஜெனட்டிக்கல் என்லார்ஜ்மெண்ட் கல்வி முறையை உருவாக்கணும், ஜெனட்டிக்கல் என்லைட்டன்மெண்ட் முறையே ஜெனட்டிக்கல் என்ரிச்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு கல்வி முறையை உருவாக்கணும். அதில் அந்த பாசிட்டிவான கல்வி முறை அதில் இருக்கணும். ஒரே மனிதனுக்குள்ளே 2 இருக்குன்றதை எத்தனையோ சொல்கிற சைத்தான்றவங்க அதெல்லாம் விட்டுருங்க. அந்த கல்வி முறையை உருவாக்கும் போது தான் நீங்கள் மூளையைத்தான் மறுபடியும் சொல்லுங்கள். மூளை நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறாங்களே, இந்த ஜெனட்டிக்கல் ஓரியன்டேஷன் வந்துருச்சுன்னா ஏற்கனவே நீங்கள் அந்த மரபணு திறனை எங்கேயும் போய் பெற வேணாம், எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த மனிதனுக்குள்ளே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எப்படி எவலுவேட் பண்ணுற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கற்பக பெட்டகமாக இருப்பது பிரெயின், மறந்துடாதீங்க. அப்போ நாம் இப்போ என்ன செய்யணும், ஒரு பெரிய ரிவர்சபிள் சேஞ்ச் வரணும். என்ன சேஞ்சு? பாசிட்டிவ் ஜெனட்டிக்கல் எலிவேஷன் முறைக்கு கொண்டு வரும்போது மூளை 100க்கு 100ன்னா மறுபடியும் பழைய உணர்வுகளோடு, மறுபடியும் பழைய அந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய அதை பூரா அப்படியே வச்சு இன்னும் பல லட்சக்கணக்கான பாசிட்டிவான, உலகமே அமைதி பெறக்கூடிய, சாந்தி பெறக்கூடிய, யாரையும் ஒப்பிடவே முடியாத ஒரு மாபெரும் இரகசிய பெட்டகத்தை, இந்த பூமியை ஒரு மறுமலர்ச்சி பூமியாக மாற்ற முடியும் என்பது என்னுடைய சின்ன கருத்து. மறுபடியும் சந்திக்கின்றேன்.